பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அந்த வார்த்தை வருகிறது உருவ நடந்து. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அழுகை நிறைய இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகியின் பள்ளத்தாக்கை உருவ நடங்கள். கடினமான பாதையிலே உருவ நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடினமான பாதையை கண்டு நாம் அநேக நேரங்களில் பின்வாங்கி போகிறோம். ஆண்டவர் நம்மை நிற்பதற்காகவோ பின்வாங்குவதற்காகவோ நம்ம அழைக்கப்படவில்லை. மாறாக இந்த கடினமான பாதையிலே நாம் உருவ நடந்து போவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 11ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு வந்த உடனே அங்கே நின்றார்கள். அவர் அங்கே நின்றது தவறு இல்லை. ஆனால் எகிப்தை நினைத்தார்களே, அதுதான் மிக மிக பெரிய தவறா இருக்கிறது. முன்னே செல் என்று தேவன் சொல்லி இருந்தால் சிவந்த சமுத்திரத்தின் பாதையை அமைப்பது உங்களுடைய பிரச்சனை அல்ல, அது தேவனுடைய வேலை. நிச்சயமாகவே ஆண்டவர் ஒன்றை சொல்லி இருப்பார் என்றால் கர்த்தர் வழியை திறப்பார். God will open the way. யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல அவர் ஏலிமுக்கு வந்தார்கள், பின்பதாக மாராவுக்கு வந்தார்கள், முதல் முறையாக சீன் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள், மறுபடியும் அவர்கள் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக இருதயத்திலே எகிப்திற்கு திரும்பினார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். இதுதான் தேவன் நம்மிடத்துல வெறுக்கிற ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையில உருவ நடப்பதற்காக கர்த்தர் அழைப்பார் என்றால் நிச்சயமாகவே உங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். மன்னா கொடுப்பது கர்த்தருடைய வேலை, நான் வெஜிடேரியன் கொடுப்பது கர்த்தருடைய வேலை. சில நேரம் நிற்க தோன்றும், ஆனால் பின்னிட்டு போய்விடாது இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை தாண்டி போக உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது பவுல் செசரியாவில் இருக்கிறான். அகாப்பு என்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். பவுலுடைய கட்சியை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறான், பவுலுக்கு இன்னென்ன மாதிரி எல்லாம் நடக்க போகிறது என்று சொன்ன உடனே சபையார் எல்லாரும் அழுது கொண்டு பவுலை ரோமாவுக்கு போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், கர்த்தர் அதை எனக்கு நியமித்திருக்கிறார், நான் கண்டிப்பாக போவேன் என்று சொல்லுகிறான். எதிர்பாராத சமரசங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, நம்மை பாதியில் நிற்க வைக்க வரும்போது நெவர் ஸ்டாப், நின்று விடாதீர்கள். நிச்சயமாக உருவ நடந்து பாருங்கள். அந்த உருவ நடப்பதற்கு பின்பதாக ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் உருவ நடந்த அந்த கஷ்டம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நிச்சயமாகவே உங்களுடைய கர்த்தர் உங்களை உருவ நடக்க பலன் தருவாராக. நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.